இப்போ எங்கே பார்த்தாலும் ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹெர்பல், ஆர்கானிக் இந்த மாதிரி தாங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இது 100% உண்மை தான். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து கெமிக்கலே பேஸ் பண்ணியிருக்க முடியும்? நம்மளால் முடிஞ்சதை நம்மளும் யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் நம்ம நியூ ரிச் ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. நம்ம நியூ ரிச் ஹெர்பல் ஹேர் ஆயிலில் வந்து 80+ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. நம்ம வந்து முன்னாடி நார்மலாக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் கடையில் கிடைக்கிற கெமிக்கலான அந்த மாதிரி ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். அதனாலேயோ என்னவோ தெரியல, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஹேர் லாஸு, ஹேர் ப்ராப்ளம், க்ரே ஹேர் எல்லாமே இருந்துச்சு. நம்ம என்றைக்கு நம்ம அம்மா பாட்டிகிட்ட இருந்து நம்மளோட கையில் நம்மளோட முடியை கேர் பண்ணுறது எடுத்துக்கிட்டோமோ அப்போவே நம்மளோட முடி எல்லாமே போயிடுச்சுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து 80+, அதாவது 80க்கும் மேற்பட்ட ஹெர்பல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஹெர்பல் ஹேர் ஆயில் ரொம்பவுமே அதிகமான நபர்களால் விற்கப்படுது. எல்லாருமே ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் செஞ்சு அதை வந்து சேல் பண்ணால் கூட எல்லா ஹேர் ஆயிலுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து சாம்பார் வைக்கிறாங்க, டீ போடுறாங்க. சாம்பாரில் என்ன யூஸ்வலாக பருப்பு, தக்காளி, வெங்காயம் இதுதான் எல்லாருமே ஆட் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான கைப்பக்குவம் இருக்குங்க. அது மாதிரி தான் நம்மளோட நியூ ரிச் ஹேர் ஆயில் வந்து தனித்துவமான கைப்பக்குவத்தால் செய்யப்பட்டதுங்க. இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட முடி எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் நல்லாவே வளருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட முடிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இதில் கிடைக்குங்க. இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெயின், பொடுகு தொல்லை இது எது இருந்தாலும் சரியாயிரும். நீங்கள் ரெகுலராக மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க. ஒரு 2 days யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சோம்பல் பட்டுரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெகுலராக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு ஹேர் பாத் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு 20 minutes பிஃபோரே வந்து நல்லாவே ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஹெர்பல் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்டில் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, பட் ஹெர்பலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் நவடேஸ் நம்மளோட சூழ்நிலை வந்து சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்பவுமே மோசமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் பொல்யூஷனால் தாங்க. இந்த பொல்யூஷனால் தான் நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகுது. ஆனால் ஹெர்பல் ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து 100% வந்து பாதுகாக்க முடியும் உங்கள் முடியை. ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்கிறோ அந்த பிராண்டில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்மளோட நியூ ரிச் ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.